ஹாய் நண்பா நண்பி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கென்னாவை யூஸ் பண்ணி எட்ஸியில் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கென்னாவை யூஸ் பண்ணிவிட்டு எட்ஸியில் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கென்னாவை யூஸ் பண்ணுறாங்க. டிசைன் ஈஸியாக கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் எட்ஸியில் செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கென்வா பிகினருக்கு ரொம்ப ஈஸியான டூலு. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஈஸியாக டிசைனை கிரியேட் பண்ண முடியும். டெம்ப்ளேட்ஸ் ரெடியாக இருக்கும் அதில். நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக டிசைனை கிரியேட் பண்ண முடியும் அதில். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிசைனை கிரியேட் பண்ணிவிட்டு எட்ஸியில் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ரேண்டமாக டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்க. டிசைன் எல்லாமே காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி எட்ஸியில் போடுறாங்க. ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணுறது இல்லை லிஸ்டிங்குக்கு. கடைசியில் ரிசல்ட் என்னென்னா 0 சேல்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் கரெக்டான சிஸ்டமை யூஸ் பண்ணால் கென்வா ரொம்ப பவர்ஃபுல் டூலு. கென்வாவில் நீங்கள் இதெல்லாமே கிரியேட் பண்ணலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணலாம். ப்ராடக்ட் மார்க்அப்ஸு நீங்கள் இதில் கிரியேட் பண்ணலாம். லிஸ்டிங் இமேஜஸையும் இதில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆனால் எட்ஸியில் சக்ஸஸ் வேணும்னா சிஸ்டமை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டெப் 1 கரெக்டான நீச்சை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸ்டெப் 2ல் யூனிக்கான டிசைன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் 3ல் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் லிஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே. ஸ்டெப் 4 லிஸ்டிங் க்ளீனாக நீங்கள் செட் பண்ணணும். இது நாளையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் எட்ஸியில் சேல்ஸ் வரும். அதை மறக்காதீங்க. கென்வாவை யூஸ் பண்ணுறது மட்டும் போதாது, எட்ஸி சிஸ்டம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் இந்த ஃபுல் ப்ராசஸை சிம்பிளாக கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண முடியும் உங்களால். ஃபுல் கோர்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கென்வாவில் எக்ஸாக்டாக எப்படி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ நண்பா நன்றி.